Thank you. Thank you. And plus Sivamurthy sir. Thank you, sir. Now I call upon our past president, Premana, and our IPP, Shukurji, to honor the chief guest. I also call upon Sudhakar Ji to come. I call upon our Manivannan sir also to hand over. No. Yeah, one more. One more, please. Thank you, sir. Thank you, President. Now we will have our அன்பின் வடிவங்களே, இந்த வார்த்தை சொன்னது ஒரு பெரிய மேதை. ஏன்னா நான் எந்த கூட்டத்திலையும் அன்பின் வடிவங்கள் தான் சொல்லுவேன். அன்பின் வடிவங்களையும் சொன்னவர் குற்றப்பதி சாய்பாபா. அவர் சொன்ன அடுத்த வார்த்தை என்ன தெரியல, அது ரொம்ப ஆப்டா இருக்கும் நமக்கு. ஹெல்ப் எவர் ஃபர்ஸ்ட் நெவர். இதை விட என்னங்க, நாம் தானே ரோட்டரி, அதானே ரோட்டரி. ஹெல்ப் எவர் ஃபர்ஸ்ட் நெவர். நம்ம எல்லாரும் உதவி செய்யறோம். யார் உதவியாவது குடும்பத்தில் இருக்கிறோமா? அது எவ்வளவு அழகா சொல்லிருக்காங்க ஒரு பெரியவங்க. அவருக்கு கண்ணிலே அன்பு இருந்தது, இந்த சமுதாயத்தின் மீது அக்கறை இருந்தது, நாம் நலமுடன் வாழ வேண்டும் என்ற துடிப்பு இருந்தது, தவிப்பு இருந்தது. அதனால அவர் அப்படி சொல்றாரு. அதனால அன்பின் வடிவங்களே, இந்த நிகழ்ச்சிக்கு என்னை முதலே அழைத்த அருமை நண்பர் மணிவண்ணனுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். காரணம், ரோட்டரி முதல் கூட்டத்தை நான் வரணுமே அவர் நினைச்சாரு. எனக்கு அது ரொம்ப சந்தோஷம். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய ரோட்டரி, எல்லாமே பெரிய ரோட்டரி தான். இன்னொரு விஐபிஸ் ஃபுல்லா விஐபிஸ், எல்லா ரோட்டரியும் விஐபிஸ் ஃபுல்லா இருந்தா கூட இதுக்கு ஒரு ஸ்பெஷல் இது உண்டு. இப்போ மேடம் அரிமா தேவி மேடம் என்ன அழகா இங்கிலீஷ் பேசுறாங்க. இந்த மாதிரி இங்கிலீஷ் எந்த ரோட்டரியில பேசுற மாதிரி எனக்கு தெரியுங்க. ஏன்னா எல்லா ரோட்டையும் நான் பேசிருக்கிறேன். அதனால இந்த அளவுக்கு இங்கிலீஷ் ஸ்டைலிஷா ஒரு அந்த ரோட்டரிக்கே இன்டர்நேஷனல் கெஸ்டோட இங்கிலீஷ் பேசுறது ஒரு பெரிய பெருமை. அவர் சார் அடுத்த பிரசிடென்ட்டுக்கு நல்ல ட்ரைனிங் கொடுத்துருக்கீங்க. கனடாவில் இருக்கிற மாதிரி இருக்குது. மாருதி ஹாரிஸ் யாரு? அவரு ரோட்டரி ஃபவுண்டர். அவர் சிக்காகோவில் ஆரம்பிக்கிற போது இப்படிதான் 2-3 பேர் கூட சேர்ந்து ஆரம்பிச்சு. இது சிக்காகோன்னு சொல்லும் போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? ஒண்ணு ரோட்டரி வரணும், இன்னொரு ஞாபகம் விவேகானந்தர். யாருக்கு சொன்னது? ஐயா மணிவண்ணன் சார் ஒரு நல்ல கைகாட்டு கொடுக்கிறாங்க. இது மணிவண்ணன் சொன்னது இன்னொரு விஷயம் சந்தோஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜூலை 4ஆம் தேதி தான் விவேகானந்தருடைய நினைவு தினம். ரொம்ப எப்படி இருக்கு பாருங்க. இந்த ஜூலை மாதம் 4ஆம் தேதி தான் நினைவு தினம். சிகாகோ மாநாட்டில் தான் டியர் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்று அவர் சொன்னார். இது வரைக்கும் எல்லாம் என்ன சொல்லுவாங்க? டியர் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஆனா சுவாமி விவேகானந்தர் தான் சிகாகோ மாநாட்டில் டியர் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்று ஆரம்பித்தார். அதுவும் கைத்தட்டல் அடங்கு 2 நிமிஷம். அப்படிப்பட்ட ஒரு மாமேதை, ஒரு சிந்தனை வீர துறவி விவேகானந்தருடைய நினைவு நாள் இது. அவருடைய கண்ணிலே அன்பிருந்த காரணத்தால் தான் இளைஞர்களுடைய எழுச்சிக்காக வித்திட்டார். ஏன்னா எந்நேரமும் அவர் சிந்தனை பூரா இளைஞர்கள் மீதே இருக்கும். நெவர் சே நோ, நெவர் சே ஐ cannot because you are almighty. யார் கடவுள்? நீ கடவுள். ஏன் தெரியுமா? உன்னால் எல்லாம் செய்ய முடியும், எதுவும் செய்ய முடியும். அது யாருக்கு பொருந்தும்? நம்ம ரொட்டேரியன்ஸுக்கு இப்போ பொருந்தும். அதனாலதான் இதை ரொம்ப பெருமையா கலந்துகிறேன். முதல் நிகழ்ச்சியில உங்களோடு கலந்து கொள்வதிலே ஏன்னு கேட்டால், இப்போ கிரீன் ரொட்டேரியன்ஸ் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. இது கிரீன் என்றால் எவர்கிரீன், எவர்கிரீன் ஹீரோஸ். இப்போ நீங்க வர ரொட்டேரியன்ஸ். ஏன்னா நாங்கள் போன வாரம் ரோட்டரி கிளப் ஆஃப் கிங் ரோட்டரி கிளப்ல பதிவு வச்சு அந்த நிகழ்ச்சி நாங்கள் போயிருந்தோம். அதனால ரோட்டரி நிகழ்வுகளை எவ்வளவு மகிழ்ச்சியா ஆனந்தமா ஒரு குடும்ப உறவோடு
அவ்வளவு ஆனந்தமயமாக நான் எந்த கூட்டத்திலையும் பார்க்கல சார். ரொட்டேரி கூட்டத்தில் தான் நான் பார்க்குறேன். நான் ஒரு லைன்ஸ் மெம்பர் தான். ஆனால் ரொட்டேரியன்ஸ் கிட்ட இருக்கிற அந்த குடும்ப ஒரு கெட்டுகெதர், ஒரு ஆனந்த மயக்கம் கூட சொல்லலாம். அப்படி ஒரு இனம் புரியாத இன்ப சூழலில் அந்த அரங்கம் இருந்தது. அது கண் கூட பார்த்தேன். அந்த அளவுக்கு இந்த ரொட்டேரியன்ஸினுடைய அந்த பண்பாடு. அது காரணம் பால் பி ஹாரிஸ் ஆரம்பிக்கிற போது இந்த சங்கம் இன்டர்நேஷனல் லெவலில் இப்படி இருக்குன்னு ஆசைப்பட்டார். அவர் கண்ட கனவு நனவாக்குகிற அக்கா ரோட்டரி கிளப்புக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை நான் பெருமைப்படுகிறேன். தலைவர், செயலாளர், பொருளாளர், இதற்கு முன்னால் இருந்தவர் நண்பர், நமக்கு தெரிஞ்சவர், எனக்கு எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்க தான். ஏன்னா இந்த சவுத் ரோட்டரி ஆரம்பிச்ச காலத்திலிருந்து நான் பேசிட்டு இருக்கேன். ஏன்னா இதை பவுண்டராக இருந்தவர் ஐயா சமரசம். அவர் ஆரம்ப காலத்தில் பாரதிதாசனுடைய ரசிகர், தமிழ் மீது அடங்கா காதல் கொண்டவர். அவரை எங்களை அந்த ஆரம்ப காலத்திலேயே எங்களை அந்த மாசிலாமணி முதலியார் அந்த ஹாஸ்டல் நடக்கிற எல்லா கூட்டங்களுக்கும் எங்களை அழைத்திருக்கிறார் ஆரம்ப காலத்தில். அதே பிறகு எல்லா ரோட்டேஷன் பிரிஞ்சு நீங்க 15 இருக்கா சார்? 24 பார்த்தீங்களா? நான் 15 தான் கேள்விப்பட்டேன். 24 இத மாதிரி ஒரு ரோட்டேஷன் அங்கே ஒரு பிரான்ச்சஸ், ஒரு கிளைகள் தமிழகத்தில் வேலூர் தான் அதிகமாக இருக்குன்னு என்னால் நிச்சயமா சொல்ல முடியும். மெட்ராஸ் காலேஜ் மதுரை, சென்னை, கோயம்புத்தூர் கணக்கில் வைக்காதீங்க. மற்ற நகரத்தை பார்த்தீங்கன்னா நம்ம வேலூர் உண்மையில் நிச்சயமா அது ஹையஸ்ட். இதுதான் லைன்ஸ் கிளப் ஒரு 12 தான் இருக்குது வேலூர்ல. நான் ரோட்டரி 24 இருக்குது. ரொம்ப பெருமையா இருக்குது. அதில் அக்காட் ஃபவுண்டர் சார்ட்டர்ட் பிரசிடென்ட் மிஸ்டர் சிவகுமார் அவர் மிகப்பெரிய வல்லரா வழிகாட்டியாக இருந்து உங்களை வழிநடத்துகிறார் என்பது ரொம்ப பெருமை. இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்ற உங்கள் அனைவருக்கும் என் தனிப்பட்ட முறையில் வரவேற்பும் வாழ்த்துக்கள் தெரிவித்தாலும், என்னுடைய நண்பர் திரு சிவமூர்த்தி 30 ஆண்டுகளுக்கு மேலாக பிரஸ் உலகத்திலே கொடிகட்டி பறந்தவர், இன்றைக்கும் நியாயமாக நேர்மையாக நடக்கின்ற ஒரு பத்திரிகையாளர் திரு சிவமூர்த்தி. பிறகு தினத்தந்தி என்றாலே வெறும் தினத்தந்தின்னு சொன்னாலே மோகன் ஞாபகம் வரும். தந்தி மோகன் வேலூர் போறா சொல்ற ஒரு பெருமையை நிலைநாட்டிய அருமை நண்பர் இங்கே தந்தி ரிப்போர்ட்டர் மோகன் வந்திருக்கிறார். திரு மணிவண்ணன் பத்தி உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. இதுல இந்த சங்கத்தினுடைய செல்ல பிள்ளை, எங்க வீட்டு பிள்ளை அவரு. அதனால அவருக்கும் என்னுடைய வணக்கத்தை வாழ்த்து தெரிவித்து, ஏனென்றால் நம்ம எப்பவுமே ரோட்டரியில அந்த டைம் ரொம்ப முக்கியம். ஏன்னா சில ரோட்டரியில 7 மணி போன 1000 கால் வந்திருப்பேன், 8 கால் தான் ஆரம்பிப்பாங்க. ஆரம்பிச்சு 5 நிமிஷத்துல சட்டை போச்சு சார். ஏன்னா டிஃபன் டைம் ஆயிடுச்சு, எல்லாம் வெளியில போனோம். இது ரொம்ப நமக்கு அனுபவம் தான். அதனால இது தலைப்பு ரொம்ப வெயிட்டான தலைப்புலாம் வேணாம் அப்படின்னு தான் நானே இந்த தலைப்பை செலக்ட் பண்ணேன். கண்ணிலே அன்பிருந்தாள் ரோட்டரிக்கு ஒரு ரிலேட்டட் சப்ஜெக்ட். ஏன்னா கண்ணதாசனுடைய பிறந்த நாள் போன மாசம். எந்த தேதி தெரியுங்களா? ஏன்னா கண்ணதாசன் நிறைய விழா எடுத்தோம். டிகேஎம் காலேஜில் ஐயா தான் நமக்கு இடம் கொடுத்தவர், நம்ம ஐயா சிவகுமார். அதனால ஆண்டுதோறும் விடாம நான் கண்ணதாசன் விழா நடத்தி வந்தோம். இப்போதான் ஆன்லைன் நிகழ்ச்சி வந்தது. ரோட்டரி கிளப் நிகழ்ச்சியில் எப்பவுமே எந்த நிகழ்ச்சிக்கு தொடர்புடைய தலைப்பு தான் கொடுக்கணும். தண்டுமாரியம்மன் கோயிலில் போய் ஆண்களா பெண்களா, தங்கையா தம்பியா, பழைய பாட்டா புதிய பாட்டான்னு சொல்லிட்டு இன்னிசை பாட்டு மன்றம் நடத்துறாங்க. அது மாதிரி வெல் எஜுகேட்டட் இன்டெலக்சுவல்ஸ் நிறைந்த இந்த சபையில போய் நான் கண்ணதாசன் கவிதைகளை தலைப்பு கொடுத்துட்டு போட்டு எனக்கு விருப்பம் இல்லை. அதனால அவர் எழுதுற பாட்டு வரி தான் இது. இது 6 வார்த்தைகள். கண்ணிலே அன்பிருந்தால் கல்லிலே தெய்வம் வரும். கண்ணிலே அன்பிருந்தால் கல்லிலே தெய்வம் வரும். நெஞ்சிலே ஆசை வந்தால் நீரிலும் தேன் ஊறும். அப்ப ஆசை வரணுமே. தெய்வம் கண்ணுல அன்பு இருந்தாலே அது தெய்வமா தெரியும். இல்லைன்னா என்ன தெரியுது? கண்ணதானே தெரியும். கல்லை கண்டால் நாயை காணும், நாயை கண்டால் கல்லை காணும். அப்போ ஒரு பழமொழி இருந்தது. ஆனா அது நாய் இல்லை, நாயகன். கல்லை கண்டால் நாயகன் இல்லை, கல்லன் நினைச்சுதான் கல்லு. தெய்வம் என்றால் தெய்வம், அது வெறும் சிலை என்றால் சிலைதான். இதுவும் கண்ணதாசன் சொன்னதுதான். கருணை பொங்கும் உள்ளம் அது கடவுள் வாழும் இல்லம். எல்லாமே உங்கள் உள்ளங்கள் பூரா கடவுள் வாழ்கிற இல்லங்கள். ஏன்? நமக்கு கருணை இருக்கு. கருணை இருந்ததுதான் ரோட்டரியில் சேர்ந்தீங்க, இல்லைன்னா வேற எங்கேயாவது சேர்ந்திருக்கலாம் இல்லையா? அதனால இந்த சங்கம் மேன்மேலும் செழித்து வளர என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கண்ணிலே அன்பு இருந்ததால் தான் பால் ஹாரிஸ் ஒரு சங்கம் ஆரம்பிச்சார். கண்ணிலே அன்பு இருந்ததால் முல்லைக்கு தேரை கொடுத்தான். பாரு, பழைய வரலாறு இல்லை, புதிய வரலாறு நம்ம வந்துடலாம். ஏன்னா இது தெரியணும். ஒரு நம்ம மன்னர்கள் இப்படி வாழ்ந்திருக்காங்க. ஒரு முல்லை கொடி படர்வதற்கு இடமில்லை என்று தவித்த போது
அதை பார்த்த ஒரு மன்னன், பாரி மன்னன், தான் வந்த தேரை அந்த முல்லை கொடியின் மேல ஏற்றிட்டு போயிட்டான் வீட்டுக்கு, அரச சபைக்கு. இது தெரியும் உங்களுக்கு. அதே மாதிரி மயிலுக்கு போர்வை தந்தால் வேகம். ஏன்? கண்ணிலே என்ன இருந்ததுங்க? கண்ணிலே அன்பு இருந்ததால் தான் அந்த பறவைக்கு இறங்கினார், மயிலுக்கு இறங்கினார், ஒரு சின்ன கொடிக்கு இறங்கினார். அந்த இரக்கம், கருணை என்பதுதான் அன்பு. இது அடுத்த ஸ்டேஜ் போனா பக்தி. பக்தி முத்துனா அருள். இதுதாங்க அது ஒரு படிக்கட்டு. ஆகவே அன்பு இருக்குமானால் இரக்கம் வரும். இரக்கம் வந்தால் கருணை பிறக்கும். கருணை பிறந்தால் நம்ம இது மாதிரி உதவிகள் செய்யலாம். வாழ நினைத்தால் வாழ வழியா இல்லை பூமியில், ஆழக்கடலும் சோலையாகும், ஆசை இருந்தால் நீந்தி வா. நாம வாழ நினைக்கவே இல்லையே, அதுதான பிரச்சனை. அன்பு இருந்தால் தானே கல்லில தெய்வம் வரும். அன்பு இருக்கணும் என்பதை கற்றுக் கொடுத்த மேதை ஆல்பியார். அதனால்தான் நம்ம மீண்டும் மீண்டும் ஃபவுண்டரை நினைக்கிறோம். அவருடைய மறைவு நாளை யாரும் கொண்டாடின மாதிரி தெரியல எனக்கு. ரொட்டேரியன்ஸ் நம்ம இதில் கூட தெரியுங்க. இதெல்லாம் நம்ம நினைவு கூறணும். ஏன்னா ஃபவுண்டர் ஆரம்பிச்சாரு, அவர் நினைவு நாள் என்னைக்குங்க? 1947 ஜனவரி மாதம் 27. இது அவர் நினைவு நாள். இப்போ வேதாத்திரி மகரிஷி பிறந்த நாள் எல்லாருக்கும் தெரியும். அவர் எப்போ மறைஞ்சாரு யாருக்கும் தெரியல. அந்த நினைவு நாளை நம்ம நினைக்கிறோம். ஏன்னா வாழ்க வளமுடன் சொல்லி கொடுத்தாருங்க. அவர் கண்ணிலே அன்பு இருந்ததால் தானே சொன்னாரு. நீங்க நினைச்சு பாருங்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். சிவமூர்த்தி சொன்னா மோகன் மணிவண்ணன் அப்படியே போய் தேவி மேடம் அப்படியே இப்படி வந்து வாசுதேவன் கிட்ட போய் அமெரிக்கா போய் சேர்ந்துட்டாரு. அந்த வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் அப்படியே ஒரு வைப்ரேஷன், லட்சம், பல லட்சம், கோடி என்று அவர் பதிவு செய்திருக்கிறார். ஆக வாழ்க வளமுடன் என்பது ஒரு மந்திரம். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி, அது மகா மந்திரம். வாழ்க வளமுடன் அது மாதிரி ஒரு மகா மந்திரம். ஓம் நமச்சிவாய 5 எழுத்து மந்திரம், ஓம் நமோ நாராயணாய 8 எழுத்து மந்திரம், சரவணபவா சடாட்சர மந்திரம். இப்படி மந்திரங்கள் எல்லாம் சொல்பவரை காப்பாற்றுவது. அப்படிப்பட்ட மகா மந்திரத்தை சொல்லிக் கொடுத்த வேதாத்திரி மகரிஷிக்கு கண்ணிலேயே அன்பு இருந்தது. யார் மீது அன்பு? இந்த சமுதாயத்தின் மீது, இந்த மக்கள் மீது. அவலப்படுகிற, கஷ்டப்படுகிற, கவலைப்படுகிற, வருத்தப்படுகிற, வேதனைப்படுகிற, சிக்கல்களில் சின்ன பின்னாகி போய் கொண்டிருக்கிற இந்த மக்கள் சமுதாயத்தை பார்த்து வேதனையில் கண்ணீர் விட்டவர், இரக்கத்திலே கண்ணீர் விட்டவர், அன்பிலே அவர் ஊற்றெழுந்த கண்ணீர், ஊற்றிடும் கண்ணீர், அதனால் உடம்பு நனைந்து நன்னிதே நான் நடத்தரசே என்னுரிமை நாயகனே என்று வளைந்து ஏற்றுவேன் என்று வள்ளலார் நமக்காக கண்ணீர் விட்டார். அவர் கண்ணிலே அன்பு இருந்தது. ஆக அன்பு இருந்தால் நீ கருணைவானாக மாறலாம். கருணை சார், கருணை என்ன யார் சார் பார்க்கறது? கருணை நான் ஊர்ல பார்த்தேன், என்ன யார் பார்க்கறது? அது அப்பர் சுவாமிகள் சொல்றார். நான் கடம்பனை பெற்றவள் பங்கினன், தென் கடம்பை திருக்கர கோயிலன், தன் கடன் அடியேனும் தாங்குதல், என் கடன் பணி செய்து கிடப்பது. அதுதாங்க ஓகேதி. என் கடன் பணி செய்து கிடப்பது. அது இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி தலைவர் நீங்க. என் கடன் பணி செய்து கிடப்பது. கிடப்பதுன்னா தவறான வார்த்தை இல்ல, அப்படியே டெடிகேட்டடா நம்ம மண்ணோட கரைஞ்சு போறாரு. என்ன வயசு தெரியுங்களா அது சொல்லும் போது? 81 வயசு அப்பர் சுவாமி. என் கடன் பணி செய்து கிடைக்கிறது. சார் எங்க வீட்டு யார் காப்பாத்துறது? நீ காப்பாற்றணும். கடவுள் கிட்ட சொல்ற, எனக்கு கண்ணிலே அன்பு இருக்கிறது, சமுதாயத்திற்கு உழைக்கிறேன், மண்ணிற்கு உழைக்கிறேன், நான் மக்களுக்காக உழைக்கிறேன், இந்த ஆலயங்களுக்காக உழைக்கிறேன். ஆனால் என் குடும்பத்திற்கு யார் உழைப்பான்? கடவுளே, நான் கடம்பனை பெற்றவன், முருகனை பெற்ற பார்வதி தேவியை இடப்பாக்கத்தில் வைத்திருக்கின்ற பெருமானே, நீ அருள் புரிய வேண்டும். இட் இஸ் யுவர் டியூட்டி டு ஹெல்ப் மீ என்று சர்வசாதாரணமாக சொல்கிறார். என்ன நிறைய நம்ம தமிழ் இலக்கியத்துல, பக்தி இலக்கியம், உலகத்தில் எந்த மொழியிலும் இல்லாத இலக்கிய செல்வம் நமக்கு இருக்கு. இப்போ ரோட்டரிலையோ லைட்ஸ்லையோ யாரும் இலக்கியத்தை கேட்கணும் வர இலக்கிய இப்போ இருக்கிற ஆர்வலர்களுக்கு இது இல்லை. ஆனா அமெரிக்காவில் இருக்கிறவன், சான் பிரான்சிஸ்கோவில் இருக்கிறவன், கனடாவில் இருக்கிறவன் தமிழை கத்துக்கிறான், ஆத்திச்சூடியை படிக்கணும்னு நினைக்கிறான், அறம் செய்ய விரும்பினா அர்த்தம் என்னன்னு கேட்கிறான், சிலப்பதிகாரம் படிக்கிறான், சங்க இலக்கியங்கள் எல்லாம் கேட்கிறான். ஆனா நம்ம பசங்க எல்லாம் இங்கிலீஷ் மீடியம். நான் அது தவறு சொல்லல, ஆனா நம்ம இலக்கியத்தையும் படின்னு சொல்றோம், வேற ஒண்ணும் இல்லை. இலக்கியம் படித்தால் தானா அந்த கண்ணிலே அன்பு வரும். படிச்சாதான் அன்பு வரும். படிக்கலன்னா இதயத்தில் தானா வருவது வேற. ஆனா படித்து வருகிற அன்புக்கு இன்னும் பவர் கூடுதல் என்பதை நம்ம பல நேரங்களிலே நம் கண்கூட அனுபவிச்சிருக்கிறோம். இப்ப பாருங்க, அப்துல் கலாம் ஐயாவுக்கு எப்படி அன்பு கண்ணிலே சுரந்தது. பெருந்தலைவர் காமராஜருக்கு அன்பு கண்ணிலே அன்பு இருந்ததால் தானே நமக்கு மத்திய உணவு வந்தது.
மக்கள் தலைவர் எம்ஜிஆர் கண்ணிலே அன்பு இருந்ததானே சத்துணவு வந்தது. இப்படி இந்த பெரும் தலைவர்கள் எல்லாம் இந்த நாட்டில் உள்ள மக்கள் மீது அன்பு செலுத்தினார்கள், கண்களிலே அன்பை விளைத்தார்கள். அந்த அன்புதான் நம்மை வாழ வைத்தது, வழிகாட்டியது. அதனால்தான் கருணை பொங்கும் உள்ளம் கடவுள் வாழும் இல்லம் என்று கண்ணதாசன் சொன்னார். இந்த பாடல் வரிகள்ல கண்ணிலே அன்பிருந்தால் கண்ணிலே தெய்வம் வரும். இதுல 6 வார்த்தைகள். இந்த 6 வார்த்தைகள் யாரும் குறிப்பா என்ன மாதிரி ஒரு சாதாரண ஆளுகளை ஒரு 12 மணி நேரம் பேசலாம். இப்போ 12 நிமிஷத்துல நம்ம முடிக்கணும். அதாவது ஒரு பெரிய ஆழமான சப்ஜெக்ட் இது. கண்கள், இது பத்தி 2 மணி நேரம் பேசலாமே, பேசக்கூடாது சார். கண்கள், கண்ணில் அன்பு, லவ் பத்தி எவ்வளவு நேரம் வேணாலும் பேசலாம். லவ்னா காதல், தலைவன் தலைவி காதல் வேற, அப்பா மகன் காதல் வேற, அண்ணன் தம்பி காதல் வேற, கடவுள் பக்தன் காதல் வேற. அந்த காதலை பத்தி மணிக்கணக்கில் பேசலாம். சரி, கண்ணிலே அன்பு இருந்தால் இந்த சப்ஜெக்ட்ல 2 மணி நேரம் பேசலாம். அன்பு இருந்தால் தானேங்க ரோட்டில் சேர முடியும், நம்ம உதவி பண்ண முடியும், உழைக்க முடியும், வளர்க்க முடியும், வளர முடியும், பிறருக்கு கை கொடுக்க முடியும் இல்லையா? ஆக அது இருந்தால் 3 வார்த்தை ஆச்சுங்களா? கல்லு வெறும் கல்லா, அது படிக்கல்லா, இல்ல கோயில் படிக்கட்டா, வெற்றி படிக்கட்டா? அப்ப அந்த கருங்கல்லா, செங்கல்லா, என்ன கல்லு? கல்லை பத்தி பேசலாம். சரி, அப்புறம் தெய்வம், தெய்வத்தை பத்தி மணிக்கணக்கில் இல்ல மாத கணக்கில் பேசலாம் இல்லைங்களா? ஆக இந்த 6 வார்த்தைகளை குறிப்பா நான் என்ன மாதிரி ஆளுகளை 12 மணி நேரம் பேசலாம். கண்ணிலே அன்பு இருந்தால் கல்லிலே தெய்வம் வரும். இப்ப கண்கள் ஒரே ஒரு நான் இது சொல்றேன். கண்ணதாசன்றதுனால கண்ணதாசனுடைய பிறந்த நாள் ஜூன் 24. அவர் மிகப்பெரிய காவிய நாயகனுங்க. நாம நினைக்கிற மாதிரி ஏதோ சினிமா பாட்டு ஆசிரியர் நம்ம ஒதுக்கிறோம். அவர் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. இப்ப நான் ஒரு சின்ன கண்கள்ன்றதுனால சொல்றேன். பின்னால் அவர் எழுதாரு, கடவுள் ஏன் கல்லானான்? ஏங்க கடவுள் ஏன் கல்லானான்? கல்லாய் போன மனிதர்களாலே. கடவுள் ஏன் கல்லானான்? கல்லாய் போன மனிதர்களாலே எழுதிய கண்ணதாசன் எழுதினார். கண்ணதாசன் கர்ணன்ல ஒரு பாட்டு எழுதியிருக்காரு, ரொம்ப அபிமான பாட்டு. கண்கள், கண்கள் எங்கே, நெஞ்சமும் எங்கே. இது முதல் வரிங்க. 2வது வரி, கண்ட போதே சென்றன அங்கே. அவ ஒரு தலைவனை பார்த்தா, தலைவன்கிட்ட இதயத்தை பறி கொடுத்தா. அப்ப கண்களை தேடி பார்க்கற, இவன் கண்ணு இல்ல. நெஞ்சத்தை தேடி பார்க்கற, நெஞ்சமும் இல்ல. எங்க போயிடுச்சு? அவன் பின்னாலேயே போயிடுச்சு. சார், இது ஒரு மிகப்பெரிய ஸ்டோரி. ஒரே ஒரு சின்ன செகண்ட்ல ஒரே வார்த்தையில சொல்ற, கண்கள் எங்கே, நெஞ்சமும் எங்கே, கண்ட போதே சென்றன அங்கே. நான் கடைசி வரி மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். சரி, இப்படி எல்லாம் சொல்லினே வராங்க அந்த அம்மா. இனம் என்ன, குலம் என்ன, குணம் என்ன அறியேன். அவர் இனம், அவர் குலம், அவர் குணம் என அறியேன். கண்ட போது சென்றன அங்கே சொன்னவோ, என்னை அதை ஈடொன்று கேட்காமல் எனையங்கு கொடுத்தேன். இனம், ஜாதி, மொழி, குணம் எதையும் கேட்கல. ஈடொன்று கேட்காமல் எனையங்கு கொடுத்தேன். கடைசி வரையில கண்ணதாசனுடைய கவிதை நயம் பாருங்க. ஏன்னா அவருடைய பிறந்தநாள் நம்ம ரோட்டில் கொண்டாடினோம் இந்த ஒரு வரி சொல்லிட்டு. ஏன்னா யாருமே கொண்டாடலை கண்ணதாசனுடைய விழாவை ஜூன் மாதம். அதனால நம்ம அக்காடு ரோடு சார்பாக கண்ணதாசனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை நம்ம தெரிவிச்சுக்கலாம். கடைசி வார்த்தையில் சொல்றாரு, கொடை கொண்ட மத யானை உயிர் கொண்டு சென்றார். கொடை கொண்ட மத யானை உயிர் கொண்டு சென்றார். அது வரைக்கும் அவனுக்கு உயிர் இல்லை. இவனை பார்க்குற வரைக்கும் பார்த்த பிறகு உயிர் வந்துச்சு. கொடைய வாங்கினான், அவன் பாட்டுக்கு போயிட்டான். கொடை கொண்ட மத யானை உயிர் கொண்டு நடந்தான், குறை கொண்ட உடலோடு நான் இங்கு நெளிந்தேன். என்னையே திரும்பி போயிட்டானே. அப்ப நான் என்ன ஒரு செகண்ட்ல மொத்த வெயிட்டு குறைஞ்சி போய் ஒண்ணுமே இல்லாம உட்காந்துட்டேன். குறை கொண்ட உடலோடு நான் இங்கு மெலிந்தேன். இது கவியரசு கண்ணதாசன். அப்ப அது கண்கள் எங்கே என்கிற அந்த பாடல் இன்றைக்கும் 65 வருஷத்துக்கு பிறகு பேசப்படுகிறது. ஆக ஒவ்வொரு வார்த்தையும் 1000 அர்த்தங்கள் உடைய ஒரு சொற்கள் இது. அதனால நாம் கருணையோடு இருந்தால் கல்லிலும் தெய்வத்தை பார்க்கலாம். அப்ப தெய்வத்தை பார்க்கலான்றது மட்டும் இல்லை, நீ சமுதாயத்தை பார்க்கலாம். அன்பு இருக்கணும். அன்புன்னா என்ன? பிறருக்காக இறங்குவது. இப்ப கவிதைன்னா என்ன? சுயம் கசியணும், செல்ஃப் ஸ்வெட்டிங். சுயம் கசிந்தாதான் அது கவிதையாகும். ஆக இந்த கல்லிலே கடவுளை பார்க்க நம்ம இதயம் கசியணும், கண்கள் கசியணும்.
ஒரு பறவை அடிபட்டிருக்கு, ஒரு மனிதன் அடிபட்டிருக்கு. அப்ப கண்கள் என்ன செய்யுது? தானா அன்பால கண்ணீர் விடுது, இறக்கப்படுது, ஐயோ ஐயோ என்று நினைக்கும். ஆக இந்த கண்கள் அன்பை சுரக்கணும், அதன் மூலம் அருளை பெற வேண்டும், இறைவன் அருளை கருணை காட்ட வேண்டும். ஆக இந்த சமூகம் மேம்பட நாம் கை கொடுக்க வேண்டும் என்கிற அந்த கான்செப்டை ரோட்டரி மிக அற்புதமாக உருவாக்கி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு போலியோ ஒழிச்ச முதல் சர்வதேச நிறுவனம் நம்ம ரோட்டரி. நம்ம ரோட்டரின்னு ஏன் சொல்றேன்? வெள்ளூர் ரோட்டரி டாக்டர் ஜேக்கப் ஜான் தான் இந்த போலியோவை ஒழித்தார். வேலூர் இன்னைக்கு அவர் உயிரோடு இருக்காரு. அவர் கூட்டு கூட நம்ம கௌரவப்படுத்தலாம். சோ உலக அளவிலே வெள்ளூர் குருவுடைய ஸ்டேஜ் நம்ம ஒரு பெரிய இதுல ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். அந்த அளவுக்கு நிறைய உண்மையில அன்மையில திருக்கடையூர் போனாராம். நம்ம பரணிதரன் சார் கவர்னர் இல்ல போனது ஐயா பரணிதரன் அவர்கள் கவர்னரா இருந்த போது திருக்கடையூர் போனாராம். திருக்கடையூர் போகும்போது ரோட்டரியினுடைய கண்களில் அன்பு இருக்கணும்னு சொல்லுவார். அவர் திருக்கடையூர் போயிருக்காரு. கல்யாணம் நிறைய பேர் முடிஞ்சிட்டு எல்லாம் 80-82 வயசானவங்க. மாப்பிள்ளை பொண்ணு கல்யாண புள்ள 80 வயசு தான் அபிஷேகம். பொண்ணும் பிள்ளை நடக்க முடியல. இப்படியே உட்காந்து நினைக்கிறாங்க. இவர் கேட்டிருக்காரு, என்னங்க நடக்கலையே அப்படின்னா, சார் இந்த 3 வீல் சேர் இருந்தால் நல்லா இருக்குமோ தோணுது, இந்த கோயில ஒரு ஏற்பாடும் பண்ணலையே அப்படின்னு கேட்டார். உடனே அவர் ஈரம் சுரந்தது, கண்களிலே அன்பு இருந்ததா அவர் போன் பண்ணாரு. அடுத்த வாரம் 10 வீல் சேர் போய் இறங்கிச்சு திருக்கடையூர் கோயில்னு டாக்டர் பரணில இந்த மீட்டிங்ல எடுத்தாங்க. இந்த அன்பு இருந்ததால் தானே. அது அன்பு இல்லாம போயிருந்த எனக்கு என்ன வந்தது? கோயில்ல 1000 சம்பாதிக்கிறாங்க. இன்னொரு நண்பர் பிரசாந்த் அவர்கள் வந்திருக்காரு, அவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன். அங்க திருக்கடையூர் கோயில்ல நம்ம ரோட்டரி உதவி செய்யுது. இன்னைக்கு அந்த ரோட்டரி கிளப்பா இதோ ஒரு ஊர் பேர் போட்டிருக்காங்க. அது அன்பின் வெளிப்பாடு. ஆக கண்ணிலே அன்பிருந்து ஈரமிருந்து கருணை சுரந்து அவர் அந்த உதவி செய்ய ஒரு நிலை வந்தது. அதனால கண்ணிலே அன்பு இருந்தால் தான் நம்ம கண்ணிலே நேரம் கோயிலுக்கு போறோம். அன்பு இல்லை, அன்பு என்பது இங்க நம்ம கோயிலுக்கு போனால் கருணையா மாறும், அவ்வளவுதான். நீ காதலை கிட்ட போனா அந்த அன்புன்றது காதல் ஆகும், லவ்வா மாறும். குடும்பத்தில் போனா அது பாசமா மாறும். ஆக ஒவ்வொரு டைரக்ஷன் இருக்கு அந்த அன்புக்கு. அப்படி படிப்படியாக அந்த அன்பு என்பது பரவலாக ஒரு பரிணாம வளர்ச்சி கண்ட ஒரு உணர்வு. இது அன்பு இருக்கு எல்லாருக்கும், பறவைகளுக்கு இருக்கு, மிருகங்கள் இருக்கு, ஆனா காட்ட முடியும். அதுதான் நமக்கும் மற்றவங்களுக்கு உள்ள வித்தியாசம். அதனால ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை இறைவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறான். பீயிங் ஏ ரோட்டேரியன். இந்த ரோட்டரி கிளப்ல இருந்து எவ்வளவு ப்ரௌட். யூ ஆர் தி ப்ரைட் ஆஃப் வெள்ளூர். எங்க போனாலும் நீங்க சொல்லுவீங்க, ஐ அம் a proud member of அக்கார் ரோட்டரி கிளப். ஆக இந்த பெருமைக்குரியது. மகுடங்கள் சூடி இல்லைன்னா கூட நீங்க மகாராஜாக்கள் தான். காரணம் என்ன? மனசளவில் நீங்கள் மகாராஜா. ஏன்னா நம்மளால அரியாசனத்தில் உட்காரவில்லை என்றாலும் அறியாத ஜனங்களோடு உறவாடி அவர்களுக்கு உதவி செய்கிற மனப்பக்குவத்தை நம்ம பெற்றுக்கிறோம் இல்லையா? லட்சமா கொடுத்துருக்காங்க சார் அந்த ரோட்டரி அறக்கட்டளைக்கு. பல லட்சம் எப்படி கொடுக்க முடியுது? கண்ணிலே அன்பு இருந்தது, இல்லை என்றால் கொடுக்க முடியாது. அதனாலதான் இந்த ஆரம்ப கூட்டத்துல ஒரு ரிலேட்டட் சப்ஜெக்டா இருக்கிறது, கண்ணிலே அன்பு இருந்தால் நான் கொடுத்தேன். ஆகவே நம் கவியரசு கண்ணதாசனுடைய பிறந்தநாள் போன வாரம், இந்த 4ஆம் தேதி சுவாமி விவேகானந்தருடைய நினைவு தினம். விவேகானந்தர் ரொம்ப அழகாக சொல்கிறார், if you are not able to provide a bit of bread, be a dog. ஒரு நாய்க்குட்டிக்கு உன்னால ஒரு துண்டு ரொட்டி துண்டு கொடுக்க முடியவில்லை என்றால் நீ ஏன்னா மற்ற பெரிய நியாயம் பேசுற, மனித தர்மத்தை பத்தி பேசுற? are you not able to give a bit of bread, be a lonely dog என்று அவர் கேட்கிறார். அதுதான் விவேகானந்தர் வார்த்தைதான். ஆக நாய்க்குட்டிகளின் புரட்சிகளுக்கு பயப்படாது, இடியே இடிந்து தலையில் விழுந்தாலும் நீ பயப்படாது என்று சொல்லிக் கொடுத்தவர் விவேகானந்தர். உலகத்திலே நமது இந்திய கலாச்சாரத்தின் பெருமைகளை பரிசாற்றிய மாபெரும் வீரத்துறை சுவாமி விவேகானந்தர். அவரெல்லாம் நம்ம விழாக்களை கொண்டாடுறதே இல்லை, நினைக்கிறதே இல்லை, இளைஞர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறதே இல்லை. சுவாமி விவேகானந்தர் இந்த மாசத்துல நினைவு நாள் என்ற நாள் பதிவு செய்கிறேன். விவேகானந்தருக்கு ஒரு நாள் நீங்க நிகழ்ச்சி நடத்தலாம். அது ஒன்றும் ரிலேட்டடா எங்களுக்காக கொண்டு வச்சுக்கலாம். ஏன்னா இவரெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பிரில்லியண்டா அந்த டெக்னிஸ்ட் இதுவா இருக்காரு. அதாவது சார் வேறு தான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஹரிகிருஷ்ணன் வாசுதேவன் ஹரிகிருஷ்ணன் இணைஞ்சா 2 கிருஷ்ணர்களும் மிக நன்றாக இருக்கும் இல்லையா? இல்ல அந்த அளவுக்கு ஹரிகிருஷ்ணன் ரொம்ப பெரிய, அதாவது பார்க்கும்போது தெரியுது, ஜூபிலட்டா இருக்குது, பார்க்கும்போதே தெரியுது. ஏன்னா உள்ள போனாலும் அவர் தான்
சர்வ வியாபியாக இருப்பவன் கடவுள். அந்த கோகுலகிருஷ்ணன், அந்த ஹரிகிருஷ்ணன். இந்த ஹரிகிருஷ்ணன் இந்த ஏரியாவில் பூராலும் வியாபித்திருக்கிறார். ஆங்கிலம் ரொம்ப நுனிநாக்கில் ரொம்ப அற்புதமாக உரையாடுகிறார். இவங்களால இன்டர்நேஷனல் லெவலில் நிச்சயமாக நீங்க கவர்னர் அன்னைக்கு நீங்க போவீங்க. வாழ்த்துக்கிறேன். என் நாட்டை கொண்டு சார், நீங்க எதுனாலும் ஒரு நாள் கவர்னராக இதே வேறு ஒரு ஐலாஸ் கட்ட ரோட்ல நீங்க போகிற போது என்னை பார்க்கும்போது நீங்க சொல்லுவீங்க. நான் வாழ்த்தது எல்லாமே நிறைய பேர் பழிச்சிருக்குது. அதனால நீங்களும் கவர்னர் ஆகணும் ரோட்டரி கிளப்ல. இல்ல இல்ல அது முதல்ல சொல்லிட்டேன். இல்ல நீ வராதுக்கு முன்னே சொல்லிட்டேன். நீ வராதுக்கு முன்னா ஒரு பிரசிடண்ட் ஆகுது பத்தி கேள்விப்பட்டு தான் வாழ்த்தினேன். இப்ப நீ வந்த பிறகு கவர்னர் பிரசிடண்டா வாழ்த்தணும்னு முதல்ல வாழ்த்திட்டான். இப்ப கவர்னராக வாழ்த்து விட்டோம் சார் சபையின் சாட்சியில. ஆக சார் ரோட்டரி கிளப்ல உறுப்பினராக சேர்ந்தது மிகப்பெரிய பெருமை. ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு இது உங்களுக்கு. எல்லோருமே ரோட்டரி சார முடியாது சார். இப்போ 24 ரோட்டரி இருந்தால் கூட 24 ரோட்டரியில் ரொம்ப மிஞ்சி போனால் 2500 பேர் இருப்போம். இப்போ உலக அளவில் எவ்வளவு மெம்பர்ஸ் இருக்காங்க சார்? 46,000 கிளப் இருக்கு. ஏற்கனவே 1.5 லட்சம் உறுப்பினர்கள் இருக்குதா நான் எனக்கு தெரிஞ்ச செய்தி. ஆக 1.5 லட்சம் உறுப்பினர்கள் தான் அதை சேர வாய்ப்பு இருந்திருக்கு. ரோட்டரி கிளப் அரசாங்கத்துக்கே கடன் கொடுக்கிற அளவுக்கு உயர்ந்திருப்பதையும் நாம் நினைவில் வைக்க வேண்டும். ஆனால் நம்ம கிட்ட நிறைய பொட்டன்சியாலிட்டி இருக்கு. ஊருக்கு உதவி செய்வது யோகம் என்றார் மகாகவி பாரதி. யாரும் ஊரே யாவரும் கேளு என்று சொன்ன தமிழன் இந்த உணர்வுகளை பிரதிபலிக்கின்ற முகமாக சொல்கிறார். எல்லோரும் இன்பத்திற்கு நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியன் பராபரமே. எல்லோரும் இன்பத்திற்கு நினைக்கிறோம். அப்ப எப்ப நினைக்க முடியும்? கண்ணிலே அன்பு இருந்தால் தான் நினைக்க முடியும். கண்ணிலே அன்பு இருக்க வேண்டும். அப்போதான் எல்லோரும் இன்பத்திற்க நினைக்க முடியும். காக்கை குருவி எந்த ஜாதி என்று பாரதியார் பாட முடிஞ்சது. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று வள்ளலார் பாடினார். ஏன் முடியுமா? நீங்க வாடிய பயிரை கண்டு இப்போது நம்ம வாடுவோமா? முடியாது. ஆனால் வள்ளலார் வாடினார். அவருக்கு அன்பு சுரந்தது. கண்களில் எப்போதுமே கண்ணீர் மல்க இருப்பவர் வள்ளல் பெருமான். கை நீட்டி நடக்க மாட்டார் சார். வீசி கை வீசி நடக்க பயந்தேன். கால் மேல் கால் போட்டு அமர பயந்தேன். முழு ஆடையை முக்காடு போட்டு போத. ஏன்னா இந்த பட்டாடை போட்டு தெரிகின்ற மனிதர்களை பார்த்து எனக்கு அச்சம் கொள்கிறேன். படை எடுத்துக்கொண்டு வீதிகளை செல்வதை பார்த்து நான் கலங்கி போகிறேன் என்று சொன்னார். யாராவது கதை படபடன்னு தட்டினா அழுவார் வள்ளலார். இப்படி ஒருத்தர் அன்பான இருந்திருக்கா சார் அந்த மண்ணில். கண்ணிலே அன்பு எவ்வளவுதான் அன்பு இருந்திருக்கும் பாருங்க. அவருக்கு சமுதாயத்தின் மீது அன்பு. இந்த மக்கள் படுகின்ற வேதனைகளில் விடியல் கிடைக்க வேண்டும் என்கிற ஏக்கம். அதனால இறைவன் கிட்ட கேட்கிறார். நடன சிகாமணியான கனக சபாபதி இடத்திலே கோரிக்கை மனு கொடுக்கிறவர் வள்ளல் பெருமான். ஆகவே இவங்களெல்லாம் நமக்கு முன்னோடிகள். இப்ப தாய்மானவர் இருந்தாரு, சங்ககால இலக்கிய கவிஞர்கள் இருந்தாருங்க. அவங்களாம் எப்படி கண்ணில அன்பிருந்து வாழ்ந்திருக்காங்க தெரியுங்களா? ஒரே ஒரு பாடல் சொல்றேன், நான் நிறைவு செய்யணும். 8 மணி 9, எனக்கு 8 to 9 தான் டைமு. அதனால அந்த ஒரு பாடல், நான் அண்மையிலே குறுந்தொகையில டாக்டரேட் வாங்கினேன், PhD. அதனால சங்ககால இலக்கியத்துல இந்த அன்பு எப்படி இருக்கிறது ஒரே ஒரு சின்ன உதாரணம் தான். இதுக்கு ரிலேட்டடா நான் எப்பவுமே ரிலேட்டடா பேசுறேன். இந்த ஜோக்கு அது மாதிரி கதை சொல்லிட்டு போற ஆளு நம்ம இல்லை. ஆனாலும் இந்த அன்பு எப்படி இருக்குன்றது மட்டும் ஒரு உதாரணம். சங்க இலக்கியத்துல நம்ம குடும்பத்தில் ஒரு கணவன் மனைவி அன்பு செலுத்துறோம், கண்ணிலே அன்பு இருக்கு. ஆனா ஒரு குடும்பம் 2 குரங்குங்க, ஆண் குரங்கு செத்து போகுது, பெண் குரங்கு தற்கொலை பண்ணிக்கிற கணவனோடய போய் சேர்ந்ததுன்னு முடிவு பண்ணிடுச்சு. திரும்பி பார்க்குது, சின்ன குட்டி குரங்கு, குழந்தை, சின்ன குழந்தை. கல்லா வன் பரல் என்று சங்ககால கவிஞன் சொல்கிறார். கல்லாத மரமேறி பிழைக்க தெரியாத, மரமேறி பழங்களை பறிக்க தெரியாத என் சின்ன குழந்தையை விட்டு நான் போவதா ஐயோ என்று இந்த பெண் குரங்கு அப்படியே மலைச்சு திரும்பி பார்க்குது. என்ன செய்ய தெரியுங்களா? கேள்வி சொல்லும் போதே சிரிக்குது. இந்த குழந்தையை எடுத்துட்டு போய் யார் ஃபிட்டஸ்ட் பர்சன், தேவி மேடமா, ஹரிகிருஷ்ணனா, வாசுதேவனா, யார் ஃபிட்டஸ்ட் பர்சன் இந்த குழந்தையை காப்பாற்றுவாங்க அப்படின்னு நினைச்சு அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு இந்த குரங்கு மரத்தில் ஏறி தற்கொலை. இது குறுந்தொகையில் ஒரு பாடல். தான மஞ்சை அரையின் முட்டை வெயிலாடு முசுகின் பொருளை உருட்டும் என்பது இன்னொரு பாடல். அப்போ ஒரு தாய் மயில் முட்டையை வச்சுட்டு போய் இது பாறை இடுக்கல, குரங்கு குட்டி வரும், அதுக்கு தெரியாது. இது ஃபுட்பால் வச்சுட்டு விளையாடிச்சு. ஐயோ
இதில் இத்தனை குழந்தைகள் இருந்ததோ என்று அந்த தாய் மயில் அழுகிற அழுகை இருக்கு, அது கண்ணிலே அன்பு வரல, அது ரத்தமே வந்ததாக கவிஞன் பாடுவார். இப்படி நம்ம கிட்ட சொல்லிக்கிட்டே போலாம். நம்ம ரோட்டரியோட தொடரக்கூடியதுனால இந்த கண்ணிலே அன்பு இருந்தால் மட்டுமே நம்மால் சாதிக்க முடியும். ரோட்டரியில இல்லாம சார் முடியாதா? பணத்தால் எல்லாமே சாதிக்கலாமா சார்? அந்த பணம் கூட எப்படி சார் வருது? பல இடங்களில் நம்ம பணம் சம்பாதிக்கிறோம், ஆனால் பணத்தை செலவழிப்பதற்கு ஒரு இதயம் வேணும் இல்லை? அதுதான் கண்ணதாசனே நான் மீண்டும் உதாரணம் செய்யறேன். கண்கள் என்ன? உள்ளத்தின் கதவுகள் கண்கள். இது கண்ணதாசன். இந்த கண்கள் என்னங்க? உள்ளத்தின் கதவுகள். உள்ளத்தின் கதவுகள் கண்களடா, இங்கே உறவுக்கு காரணம் பெண்களடா. உள்ளத்தை ஒருத்திக்கு கொடுத்து விட, அந்த ஒருத்தியை உயிராய் மதித்து விட. பின்னால ஒரு காதல் பாடல சொல்ற ஒரு வரிதான் இது, உள்ளத்தின் கதவுகள் கண்கள். ஆக இந்த பணம் சேர்த்திருந்த இதயத்தில் கூட ஈரம் சுரக்க வேண்டும் என்றால் உள்ளம் சொல்லணும். அப்ப அந்த கண்கள் வழியாகத்தான் அந்த அன்பு காட்டுகிற போதுதான் ஒரு மனிதன் வெற்றிகரமான மனிதனாக வாழ்கிறார். அப்படி நீங்கள் எல்லோரும் ரோட்டரிகளை சேர்ந்து வெற்றிகரமான மனிதர்கள் நாங்கள் என்று பிரகடனப்படுத்துவதாக நான் நினைத்து உங்களை அனைவரையும் நான் மீண்டும் மீண்டும் பாராட்டுகிறேன். இந்த பணி தொடர வேண்டும். இது ஒரு நாள் இப்போ பிரசிடென்ட், செயலாளர், அடுத்த முறை பிரசிடென்ட் என்கிற நிலை இல்லாமல் என்று நாம் ரோட்டரி என்றைக்கும் இறைவழியோடு என்று போடுகிறார்கள் அல்லவா? அப்படி என்கடன் பணி செய்து கிடப்பது, என்கடன் அன்போடு பணி செய்து கிடப்பது, என்கடன் ரோட்டரியோடு இயைந்து இணைந்து கரைந்து கனிந்து கழித்து மகிழ்ந்து மனம் உவந்து ஊருக்கு உழைப்பது யோகம் என்றால் பாரதி. யாருக்கு உழைக்கணும்? வீட்டுக்கா? ஊருக்கு உழைப்பது யோகம் சார். யாராவது சொல்லுவாங்க சார்? இப்பேற்பட்ட யோகம் பண்ணவன் நம்ம இந்த மனித பிறவி. ஆனா இப்படிப்பட்ட மனித பிறவி எடுத்து யோகம் நமக்கு ஒரு வாழ்க்கையிலன்னா, நம்ம மனைவிக்கு ஒரு கார் வாங்கி தரணும், நம்ம மகனை பெரிய அமெரிக்காவில் படிக்க வைக்கணும், அதுதான் யோகம். அதுதான் வாழ்க்கையில் லட்சியம், சந்தோஷம், மகிழ்ச்சி. ஆனா பாரதி என்ன நினைக்கிறாருன்னா, ஊருக்கு உழைப்பது யோகம். அந்த ஊருக்கு உழைக்கிற யோகத்தை பெற்றவர்கள் ரொட்டேரியன்ஸ். எனவே மீண்டும் உங்களை பாராட்டி இந்த பணி சிறக்க வாழ்த்தி நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.